ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வாவலி சந்தை பொருட்காட்சின்னு சொல்லுவாங்க. இது எங்கள் ஊர் சைடில் நடக்கும். ஒரு 18 நாள் நடக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்கும். அந்த கிரவுண்டுக்குள்ளேயே இந்த மாதிரி எல்லாமே வச்சுருப்பாங்க. அதுக்கு பின்னாடி சைடு வந்து ஒரு பெரிய சானல், பெரிய ஒரு ஆறு உண்டு. அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கிளைமேட்டை பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த லொக்கேஷன் எல்லாம் நான் லாஸ்ட் வீடியோவில் ஜாயின் பண்ணியிருக்கேன், பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த அன்னராட்டு, இந்த மரணக்கிணறு, இந்த மாதிரி பேபிஸ்க்கு நிறைய ட்ராவல் பண்ண மாதிரி உள்ள நிறைய இது உண்டு. இந்த மாதிரி உள்ள இதில் ராட்டிலெல்லாம் யாரெல்லாம் இருக்கீங்க, யார் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. நான் போகிற டைமில் நிறைய ராட்டு வந்து ஆட்கள் இல்லாததுனால அப்படியே ஸ்டாப் பண்ணி போட்டிருந்தாங்க. அப்படின்னா அவங்களுக்குன்னு கொஞ்சம் கவுண்டிங் உண்டு. அந்த கவுண்டிங் கொஞ்சம் நிறைஞ்சால் மட்டும்தான் அந்த ராட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் உங்கள் ஊர் சைடில் இந்த மாதிரி நடக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே 18 நாள் நடக்கும். ஸ்கூல் பிள்ளைங்க தான் ரொம்ப அதிகமாக வருவாங்க. நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இதை தாண்டி கடைகளெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே ஏறும்போது ஒரு 30 ரூபாய் டிக்கெட் எடுத்து உள்ளே ஏறணும். சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து 10 ரூபாய் டிக்கெட்டு, கொஞ்சம் பெரிய ஆளுகளுக்கு 30 ரூபாய் டிக்கெட்டு கொடுத்து உள்ளே ஏறணும். உள்ளே ஏறினதுமே கொஞ்சம் கடைகள் இருக்கும். கடைகளுக்கு அப்புறம் வந்து பொருட்காட்சி வச்சுருப்பாங்க. இந்த ஸ்கூல் பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்னென்ன மாதிரி உள்ள திங்ஸ்களெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக செய்யக்கூடிய விஷயங்களெல்லாம் செய்து வச்சுருப்பாங்க. இந்த ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், கோவில், இந்த மாதிரி ட்ராயிங் வரைகிறது, பஸ்ஸு, ஏரோப்ளைன், கழுகு, டைனோசர், இதெல்லாமே ஒவ்வொரு பிள்ளைங்க வந்து அப்படி செய்து வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்கள் பிள்ளைங்கள வந்து நீங்கள் எப்போவுமே படிக்கணும் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி இதையும், இந்த மாதிரி உள்ள என்ஜாய்மெண்ட்டும் இப்படியெல்லாம் ஊர் சைடில் தான் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போங்க. கூட்டிகிட்டு போய் காமிச்சு கொடுங்க. இதை காமிச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நீயும் பண்ணிக்கணும், உனக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வரணும், இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு காமிச்சு கொடுக்கும்போது, சொல்லி கொடுக்கும்போது, அடுத்த பிள்ளைங்க பண்ணியிருக்கிறத பார்க்கும்போது நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும், நம்மளும் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருட்காட்சியில் வைக்கணும் அப்படின்னு உள்ள இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வரும். அதுவும் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் தான் படிக்கிற விஷயத்தில். அதை தாண்டி இதை தாண்டி கீழே போகும்போது ஒரு கிரவுண்டுக்குள்ளே தான் இந்த மாதிரி ராட்டு, அன்னராட்டு, மரணக்கிணறு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. மரணக்கிணறுலாம் பார்க்க ரொம்ப பயமாக இருக்கும். நம்ம டிக்கெட் எடுத்து உள்ளே போகணுன்னா அந்த ஒரு கிணறுக்குள்ளேயே பைக்கு, காரை ஓட்டுவாங்க. அதோட சவுண்டை கேட்குறதுக்கும் அதை பார்க்குறதுக்கும் ரொம்ப பயமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்கள்ட்டெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், நீ நல்லா படித்து இந்த வாட்டி நல்லா மார்க் எடுத்த, நல்ல மாதிரி படிச்சுட்டு கரெக்டாக ஸ்கூல் போயிட்டு கரெக்டாக டியூஷன்லாம் போனேன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வரப்போகுதில்ல, அதுக்கு நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவேன். இந்த மாதிரி பொருட்காட்சியோ இல்லை திருவிழாயோ இந்த மாதிரிலாம் நடக்கும். நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி திருவிழா இப்போ நடந்தாலே இந்த மாதிரி எல்லா விஷயமும் அங்கே கொண்டு வராங்க. நான் கூட்டிகிட்டு போவேன். உனக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை தான் நான் வாங்கி தரலாம். இந்த மாதிரி எல்லா ராட்லேயும் யாரை வைக்கலாம், அந்த மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். சொல்லி அவங்கள இன்ட்ரெஸ்ட் படுத்திக்கிட்டே இருங்க. அதுக்கு நீ நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், ஸ்கூலுக்கு கரெக்டாக போகணும், இந்த மாதிரி போகலைன்னா நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு நீங்கள் இதையே சொல்லி கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் படுத்தி கொடுங்க. அப்போ இந்த மாதிரி எங்கெல்லாம் ஊரில் எப்படியும் ஒரு ஊர் சைடில் வந்து ஒரு 4-5 திருவிழாயாவது நடக்கும். 4-5 இந்த மாதிரி பொருட்காட்சி இந்த மாதிரிலாம் நடக்கும். அப்போ வந்து இதெல்லாம் சொல்லும்போது கூட அவங்களுக்கு இதையும் அவங்க மைண்டில் வச்சுக்கிட்டு நல்லா படிப்பாங்க. அதையும் நீங்கள் கொஞ்சம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுக்கு போகும், பொருட்காட்சி விஷயத்தை பற்றி போவோம். அங்கே நிறைய கடைகள் இருக்கும். எல்லா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுடைய திங்ஸ் எல்லாமே அந்த எல்லா கடையிலையுமே இருக்கும். நமக்கு தேவையான உள்ள கடைகளில் போய் நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம வாங்கிக்கலாம். ஸ்நாக்ஸ் ஐட்டமும் சரி, டீ, காபி அதெல்லாமே உண்டு. அங்கே ஃபேமஸாக ஒரு கடை உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த வீடியோஸ் நான் எடுக்காமல் விட்டுட்டேன். ஒரு பெரிய பப்படம், ஒரு பப்படத்தோட ரேட்டே 165 ரூபா. அது ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு ஃபேமிலியே சாப்பிடலாம். அதுக்கு ஒரு சட்னி வச்சு தருவாங்க, கார சட்னி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதை வீடியோஸ் எடுக்காமல் விட்டுட்டேன். லாஸ்ட் எண்டில் வந்து ஒரு அண்ணன் வந்து அது கோழிச்சோடா போட்டு தருவாங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் அந்த வீடியோஸ் நான் எடுத்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த அண்ணன் போட்டது. அப்புறமா கேம்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. கேம்ஸ் அந்த அப்படின்னா ஒரு 4-5 கேம்ஸ் அப்படி சேர்த்து வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு இதில் இருந்தது என்னென்னா கொஞ்சம் திங்ஸ்கள் வச்சுருப்பாங்க. பிஸ்கெட்டு, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உள்ள திங்ஸ்கள் வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஒரு 3 வளையம் தருவாங்க. அந்த வளையம் நம்ம கரெக்டாக போட்டுட்டோம்னா அந்த
கடைக்குள்ளே என்ன பொருள் இருக்குதோ அதை நம்ம என்ன சூஸ் பண்ணிக்கிட்டாலும் நம்ம கையில் தந்துடுவாங்க. ஆனால் நம்மளால் அதை போட்டுக்க முடியாது. அவங்க அந்த மாதிரி தான் அதை வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பலூன் ஊதி வச்சுருப்பாங்க. அதை நம்ம கரெக்டாக ஷூட் பண்ணோம்னா அதுவும் அதே மாதிரி தான். அந்த கடையில் என்ன திங்ஸ் இருக்கோ அதை நம்ம வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு 3 டைப்பில் இருந்துச்சு. அப்புறம் ஒரு 7 பால் தருவாங்க. அந்த பாலை நம்ம கரெக்டாக ஒரு காலங்காலமாக வச்சுருப்பாங்க. கரெக்டாக போட்டு வர நம்பர்ஸை எண்ணி அதை கவுண்ட் பண்ணி ஒரு நம்பர் வச்சுருப்பாங்க. அந்த நம்பரோடு மைனஸ் பண்ணி வர இதில் அது வந்து எல்லாம் போடுற எல்லாருக்குமே ஏதாவது ஒரு குட்டி பொருளாவது கிடைக்கும். அந்த கேம் நல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு பொருளாவது வாங்க தான் செய்வோம் அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஆனால் நம்ம கொடுக்குற காசுக்கு கீழேயாட்டும் இருக்கும் அந்த திங்ஸ். ஆனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து அது ஒரு சைடில் வச்சுருப்பாங்க. இன்னொரு சைடில் வந்து இந்த மாதிரி ராட்டு, குழந்தைங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் என்னோடய பையன்தான் சின்ன பிள்ளையாக இருக்கிறனால எதுலேயுமே ஏற்றவும் முடியலை, எதுவும் பண்ண முடியலை. அடுத்த வருஷம் வந்து அவனுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் யாரெல்லாம் இந்த வாவலி சந்தைக்கு போயிருக்கீங்க, இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க, இல்லை இந்த மாதிரி எங்கள் ஊர் சைடும் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு உள்ளவங்க வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. இதோட ஜாயிண்டாக நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோஸ் போடுறேன். அந்த வீடியோஸில் வந்து இதே பொருட்காட்சியில் இந்த பிள்ளைங்க செய்து வச்சக்கூடிய ஒவ்வொரு திங்ஸ்களெல்லாம் நான் வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வீடியோஸ் அனுப்புகிறேன். அடுத்த வந்து நம்ம ஊரில் ஃபேமஸாக வளரும்ல தேங்காய் வந்து ஒரு பல ரொம்ப மாடலாக ஒரே இதில் வந்து ஒரு 50 தேங்காய் அந்த மாதிரி. அடுத்த வாழைப்பழத்துலேயும் வித்தியாசமாக காய்க்கிறது, கிழங்கு வித்தியாசமாக காய்க்கிறது, இந்த மாதிரி வித்தியாசமாக காய்க்கிறதையும் அது ஒரு சைடு இடம் கொடுத்து அதுலேயும் எல்லாமே வச்சு அதோட நேம் எழுதி போட்டிருப்பாங்க. அந்த இதுவும் இந்த வீடியோஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பிள்ளைங்க செய்து வச்சக்கூடிய பொருட்காட்சி திங்ஸ்க்கு வந்து நான் வீடியோஸ் போடுறேன். விருப்பப்பட்டவங்க அந்த வீடியோஸும் போய் பார்த்துக்கோங்க. வீடியோஸ் எல்லாம் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மன்னிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சாரி, ரொம்ப சாரி, ரியலி சாரி. என்னோடய கையில் இருக்கக்கூடிய ஃபோனில் தான் நான் எடுக்கிறேன். நான் இப்படி யூடியூப்பில் போடணும், எனக்கு புது ஃபோன் வாங்கி தாங்கன்னு நான் அவங்கள ஹஸ்பண்டை டிஸ்டர்ப் பண்ணவும் முடியாது. என் கையில் இருக்கிற ஃபோனில் தான் நான் எடுத்து போட முடியும். குவாலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பிடிக்கிறவங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிக்கலைன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு போய்க்கோங்க. பாய் ஃப்ரெண்ட். அதிநவீன இயந்திர வசதியுடன் கூடிய கல்வி, அனைத்து பிரிவு மாணவர்களுக்கும் கம்ப்யூட்டர் பயிற்சி, படித்து முடித்தவுடன் உடனடி வேலை வாய்ப்பு செய்து தரப்படும். மிக சிறந்த வெற்றி சதவீதம். Authorized Training Center of Battersea Council, ITA, Munchai.